எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர சீராய்வு தீவிரமாக பண்ண போகிறாங்க. எஸ்ஐஆர் வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்க்கணும். இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க, இப்போ இந்தியா முழுக்க செய்கிறாங்க. பீகாரில் 2025 செப்டம்பரில் செஞ்சாங்க, 2002 தமிழ்நாட்டில் செஞ்சுருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, வாக்காளர் பட்டியலை சரியாக முறையாக தேர்தல் ஆணையம் வச்சுருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. எஸ்ஐஆருக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு எலெக்ஷனாக, மகாராஷ்டிரா எலெக்ஷன், அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் மரியாதைக்குரிய திருமதி மம்தா பானர்ஜி அவர்கள், அப்புறம் திரு ராகுல் காந்தி வந்து கர்நாடக தேர்தலில், அப்புறம் ஒரிசா சட்டமன்ற தேர்தல், இதில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியலை வந்து முறைகேடாக வைப்பதன் மூலம் தேர்தலில் எளிதாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியுது. அது செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. குறிப்பாக மகாராஷ்டிரா தேர்தலில் 2024 ஏப்ரலில் பாராளுமன்ற தேர்தல் நடக்குது, நவம்பர் 2024 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. 4 மாதம் தான், 4-5 மாதங்கள் இடைவெளி. இந்த 5 மாத இடைவெளியில் ஏறக்குறைய 45 லட்சம் புது வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள். 45 லட்சம் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. ஹிமாச்சல் பிரதேசத்தோட மொத்த வாக்காளர் தொகையே 54 லட்சம் தான். அப்போ ஒரு மாநிலத்தில் 90% வாக்காளர்களை கொண்டு வந்து அந்த எண்ணிக்கையை கொண்டு வந்து புதுசாக சேர்த்துருக்கீங்க 5 மாதத்தில். 5 மாதத்தில் புது வாக்காளர்களா? புதுசாக 18 வயசானவங்களெல்லாம் கிடையாது. 28 வயசுக்கு மேலே புது வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டவங்க மட்டும் ஏறக்குறைய 17 லட்சம் பேர். அதற்கு முன்பு அவங்கெல்லாம் இல்லையா? இல்லை. எப்படி சேர்க்கப்பட்டாங்க? விளக்கம் இது வரைக்கும் தரப்படவில்லை. நிறைய இடத்துல மகாராஷ்டிரா தேர்தலில் பார்த்தீங்கன்னா புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கையும் வெற்றிக்கான வித்தியாசமும் ஒன்றா இருந்திருக்கு. அது ரொம்ப வெரி ரேர் அண்ட் அச்சுறுத்தக்கூடிய கோஇன்சிடென்ஸ். வாக்காளர் பட்டியலை ட்வீட் பண்ணால், முறையில்லாமல் தயாரிச்சிங்கன்னா எலெக்ஷனை ஜெயிக்கிறது தோக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால தான் ஒரு ஜனநாயகத்தில் தேர்தல் நடக்கணும்னா அதற்கு முக்கியமான அடிப்படை ஒரு நியாயமான வாக்காளர் பட்டியல். அப்போ அதனால தான் எஸ்ஐஆர் பண்ணால் இன்னும் என்ன இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா என்ன எப்படி இருக்கும்னு ஒரு அச்சம் இருக்குது. ரொம்ப வெளிப்படையாக சொல்ல போனோம்னா, தேர்தல் முடிவுகளை நீங்கள் க்ளோஸ்லி கண்டெஸ்டன்னுங்களா, பலமுனை போட்டி தேர்தல் இருக்கிறப்ப வித்தியாசம், வெற்றிக்கான வித்தியாசம் மிக குறைவாக இருக்கும்போது அதை பயன்படுத்தி இந்த முறையற்ற வாக்காளர் பட்டியலை வச்சு ஜெயிச்சிடலான்றதுக்காக தான் இது மாதிரியே உருவாக்கப்பட்டிருக்கிறது. கம்ப்யூட்டரை வந்து வச்சுட்டு என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் மனித ஆற்றலுக்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டரால் ஜெயிக்க முடியாது. கரெக்ட். அதனால் விழிப்பாக இருக்க வேண்டிய நேரம் அது. இதை வச்சு ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம். ஆனால் விழிப்பாக இருந்தால், எல்லா அரசியல் கட்சிக்கும் சொல்கிறேன், திமுக விழிப்பாக இருக்கிறது, எல்லா அரசியல் கட்சியும் விழிப்பாக இருக்கணும். என்ன, எல்லா வாக்குச்சாவடிக்கும் BLA 2 போடணும். BLA 2 கரெக்டாக வந்து எஸ்ஐஆர் நடக்கும்போது அதுக்கான கணக்கு ஒழுங்காக எடுக்கிறாங்களா, BLOக்கள் தங்கள் கடமையை ஒழுங்காக செய்கிறாங்களான்னு பார்க்கணும். மாதிரி வாக்கு பட்டியல் வந்த உடனே, வாக்காளர் பட்டியல் வந்த உடனே தாங்கள் எடுத்து வச்சிருக்க கணக்கு பிரகாரம் எந்த வாக்காளரும் முறையற்ற வகையில் நீக்கப்படலைன்றது உறுதி செய்யணும். சேர்க்கப்பட வேண்டிய வாக்காளர்கள்லாம் சேர்த்துருக்காங்கன்றதை உறுதிப்படுத்தணும். தகுதியற்றவர்கள் சேர்க்கலைங்கிறது உறுதிப்படுத்தணும். இல்லை, குறைந்தபட்சம் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக இந்த மாநிலத்தை ஆண்ட கட்சி 2021 வரை, அந்த கடைசியாக 5 ஆண்டுகள் அவங்க ஆண்ட 10 ஆண்டுகள். அப்போ அந்த கட்சிக்கு அந்த தீவிரம் புரிஞ்சிருக்கா? அவர்கள் இது எடுக்கக்கூடிய நிலைப்பாடுன்றது வந்து நீங்கள் எடுப்பது போல் அந்த வலுவான எதிர்ப்பு இருப்பது போல் தோன்றலையே? அவங்க இதில் நிலைப்பாடே எடுக்கலையே இது வரைக்கும். எஸ்ஐஆருங்கிறது துவங்கி செப்டம்பர்லேருந்து பீகாரில் நடக்குது. அனைத்து கட்சிகளும் இதை வந்து வலுவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தோழமை கட்சியான பிஜேபியோட மனசு நோகாமல் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க அதை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல தூங்கிவிட்டால், இந்த இடத்துல தங்களுடைய கடமையை ஆற்றாவிட்டால் அது அவர்களுக்கே மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும் அப்படிங்கிறது அவங்க உணர்ந்துக்கணும். அவர்கள் உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி, ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க அப்படின்னா அவர்களும் இதுக்கு குரல் கொடுத்துருக்கணும், இதை எதிர்த்து இருக்கணும்.
வாக்காளராக ஒரு புது வாக்காளர், ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர், இவர்களுக்கு வந்து எதிர்வரக்கூடிய எஸ்ஐஆரை எதிர்கொள்வதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன? இதில் எந்த வருஷம் தேர்தல் நடக்க போதோ, இப்போ 2021 தேர்தல் 26 தேர்தல் நடக்க போகுதுன்னா அந்த வருடத்துடைய ஜனவரி 1ஆம் தேதி 1/1/2026 அன்று 18 வயது நிரம்பிய இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் சாதாரணமாக வசிக்கக்கூடிய இந்த 3 தொகுதியை பெற்ற அத்தனை பேரும் வாக்காளர் ஆகணும். எனவே உங்களை வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். 2வது, எஸ்ஐஆர் நடக்கும்போது உங்கள் வீட்டில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சார்பாக பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டில் 4 வாக்காளர்கள் இருக்கீங்கன்னா 4 ஃபார்ம் கொடுத்துட்டு போவார். அந்த ஃபார்மில் உங்கள் பெயரையும் அதில் கொடுத்துருக்க விவரங்களையும் பூர்த்தி செய்து உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸை ஒட்டி கொடுத்து அந்த எனுமரேஷன் ஃபார்மை திருப்பி பிஎல்ஓ கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இது செய்யப்படாவிட்டால் உங்கள் பெயர் நீக்கப்படலாம். நீக்கப்பட்டுச்சுன்னா, வரைவு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டதுன்னா உங்களுடைய அந்த தொகுதிக்கான இஆர்ஓ கிட்ட போயிட்டு நீங்கள் புதுசாக ஃபார்ம் 6 கொடுத்து புதுசாக ஒரு வாக்காளர்களாக சேர்த்துக்கொள்ள வேண்டியிருக்கும். அது கொஞ்சம் நீண்ட நடைமுறையாக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் அலைய வேண்டியிருக்கும். ஆனால் உங்கள் வீட்டுக்கே வந்து பிஎல்ஓ கொடுக்குற எனுமரேஷன் ஃபார்மை தயவு செய்து ஃபில் பண்ணி உங்களை வாக்காளர்களாக இணைத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய அடிப்படை ஜனநாயக கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா தேர்தலையும் அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தயவு செய்து நினைவில் வச்சு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.